ஹலோடா அமேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பொட்டேட்டோ பிடிஎஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேங்கோட ஒரு 2 ஷார்ட் போட்டிருந்தேன். அதில் செகண்ட் பார்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் நான் எவ்வளோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா, தயாங் வந்துட்டு அவங்க அம்மாவுக்காக ஹோமியோபதி டாக்டரை கொரியா வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோமியோபதி டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயனோட அப்பா தான். ஸோ வயனோட அப்பாவுக்கு கொரியா லாங்குவேஜ் தெரியாது அப்படின்றதுனாலையும், வயன் வந்துட்டு கொரியா வந்தால் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்ற காரணத்துக்காகவும் அவங்க அப்பா கிட்ட குட்டி குட்டியாக ஐஸ் வச்சு கொரியா நானும் வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் வாங்கியிருப்பா. ஸோ அவங்க அப்பாவும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு போகிறதுக்காக. இப்போ அவங்க அப்பாவும் வயனும் கொரியா கிளம்புறாங்க. ஸோ இவங்க வராங்க அப்படின்றது தயாங்க்கு தெரியும். ஸோ வயனும் வந்து இவங்க ஹோமியோபதி டாக்டரோட பொண்ணு தான் வயன் அப்படின்றது வந்து தயாங்க்கு தெரியும். பட் பேஷண்ட்டோட சன் தான் தயாங் அப்படின்றது நம்ம வயனுக்கு தெரியாது. ஸோ வயனுக்கு வந்து இது அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அம்மாடி வயன், தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? இல்லைப்பா, வாங்கணும்ப்பா, கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கணும்ப்பா. அங்கே என்னம்மா தேவைப்பட போகுது பெரிசா? அப்பா இல்லைப்பா, அங்கே நமக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும்ப்பா, அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகிற மாதிரி தான்ப்பா இருக்கும். ஓகேம்மா, அப்போது நீ போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துரு. அப்புறம் உனக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? சரிங்கப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் போயிடுறா. ஸோ அவங்க 2 பேருமே தேவையானது எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சைடில் நம்ம தயாங்க பார்க்கலாம். பிஏ எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் தயாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட ரூம் எங்கேன்னு சொல்லிவிட்டு அலாட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ரூம்லேருந்து பார்த்தோன்னா அவங்களோட ரூம் தெரியும், அந்த மாதிரி தான் நான் அலாட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வயன் தங்க போகிறா அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு சின்ன ஒரு இன்செக்ட் கூட அவளை கடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் ப்ரொடக்ஷனோட ரெடி பண்ணுங்கள். என்ன சார் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க போலையே மேடம் மேலே. என்ன இருக்காதா? நான் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு இப்போ நான் மீட் பண்ண போகிறேன்னு தோணும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஓகே சார், புரியுது, உங்களோட ஆனந்தம் புரியுது. அதுக்காக அவங்க வந்த உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்க சார். அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நான் அவளை பார்க்கணும், அவளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி சார், நான் கிளம்புறேன் இப்போது. சார், நாளைக்கு நீங்கள் தான் ஏர்போர்ட் போயிட்டு வயனையும் வயனோட அப்பாவையும் பிக்கப் பண்ணணும். என்ன சார் சொல்கிறீங்க? நானா? ஆமாம் சார், நீங்கள் தான் போகணும். எனக்காக கொஞ்சம் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வரீங்களா? ஏன்னா நான் தான் இங்கே அப்படி இருக்கேன் அப்படின்றது வயனுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் எப்படி சார் அவங்க உங்களை பார்ப்பாங்க, உங்கள் மேலே ஃபாலோன் ஆகுவாங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். நீங்கள் தான் நாளைக்கு போயிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் ஏர்போர்ட்டுக்கு, அவனையும் உங்கள் அப்பாவையும். ஓகே சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு இங்கே ரீச் ஆவாங்க? ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9:30க்குள்ளே இங்கே ரீச் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் டைமுக்கு கரெக்டாக போயிடுங்க. ஓகே சார், நான் போய்க்கிறேன். சேஃபாக கூப்பிட்டு வாங்க சார். என்கிட்ட நீங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை கரெக்டாக முடிச்சிடுவேன். தெரியும், இருந்தாலும் வர்றது புரியுது சார். நீங்கள் ரொம்ப வெக்கப்படாதீங்க. நீங்கள் வெக்கப்படும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. போங்க, நீங்களும் இப்படி பேசாதீங்க. ஐயோ பர்றா, வெக்கமா? தெரியல. சரி ஓகே சார், நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. ஓகே பாய், குட் நைட். ஓகே சார், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30. ஸோ வயனோட ஃப்ளைட் அரைவிங் ஆகுது. ஸோ வயனோட அப்பா வயன் 2 பேரையுமே பிஏ வந்து பிக்கப் பண்ணுறாரு. ஹலோ மேம், நீங்கள் தானே வயன்? இவங்க தானே டாக்டர்? எஸ். ஓகே, உங்களுக்கு ரூம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அலாட் பண்ணியாச்சு. கெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு. ஸோ கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஸோ போன உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் சாரை பார்க்கலாமா? இல்லை மேம், சாருக்கு வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஷெடியூல். ஸோ அவரை நீங்கள் பார்க்க முடியாது. அவராக உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, பட் சாரை பார்த்தா நல்லாயிருக்குமேன்னு அப்பா ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை சார், நான் வந்து சார்கிட்ட சொல்லிடுறேன். சார் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டு
கெஸ்ட் ஹவுஸில் பிஏ ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ பிஏ ட்ராப் பண்ணதுக்கப்புறமா வயனோட அப்பாவும் போயிட்டு அப்பா வீடு ரொம்ப பெருசாக இருக்குப்பா. ஆமாம் வயன், வீடு கெஸ்ட் ஹவுஸே இவ்வளோ பெருசு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்த உடனே நான் பேஷண்ட்டை தான் பார்க்கணுன்னு நினச்சேன். இவங்க என்னன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் வருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த தம்பி வந்துச்சுன்னா நம்ம போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கப்பா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் வேணால் சாப்பாடு இங்கே யார்கிட்ட கேட்குறதுனே தெரியலையேப்பா. சரி இருங்க, நான் அந்த அவரோட பிஏ இருக்கார்ல, அவருக்கே கால் பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு அந்த பிஏக்கு கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள் மேம். சார் இல்லை, அப்பா எங்களுக்கு லன்ச்சு டின்னர் ஃபுட்டுக்கெலாம் யாராச்சும் வருவாங்களா, இல்லை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா? ஓ சாரி மேம், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அங்கே வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க கெஸ்ட் ரூமுக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இருங்க மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மெய்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மெய்டு எல்லாமே சேர்ந்து சாப்பாடு லன்ச் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஸோ போன உடனே வயன் வந்துட்டு பார்த்தா எல்லாமே சவுத் இண்டியன் ஃபுட்ஸாகவே இருக்குது. அவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னடா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் தான் நம்ம வயனுக்கு தெரியல. ஸோ வயன் வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படி இதை மேக் பண்ணீங்க? நாங்கள் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடுவோன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை மேம், சார் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி சார் வந்து ரெமெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் மேம் நாங்கள் மேக் பண்ணோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயன்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க மெய்ட்ஸ் எல்லாமே. ஸோ வயனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. அப்பா அப்பா வாங்க சாப்பிட்லாம். என்னம்மா வயன், அதுக்குள்ளே சமைச்சிட்டியா? இல்லைப்பா, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கப்பா, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து உட்காராரு. வயன், என்னம்மா இது ஃபுல்லாகவே நம்ம ஊர் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது. ஆமாப்பா, அதுதான் நானும் கேட்டேன் அவங்கக்கிட்ட. சார் வந்து ரெமெடி சொல்லி நமக்காக சமைக்க சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதனால தான்ப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்ஸாகவே சமைச்சிருக்காங்க. நல்ல பையனாக இருப்பான் போலேயேம்மா, கேரக்டர் நல்லா இருக்குல்ல. ஆமாப்பா, நமக்கு நமக்கு என்ன பிடிக்குன்றத அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தராங்கல்ல, நல்லாயிருக்கு. வந்த கெஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணுன்னு அவங்களுக்கு தெரியுதுல்ல. புரியுது வயன், அவங்க நம்மளை இந்த அளவுக்கு பார்த்துக்குறாங்க அப்படின்னா நாம்ளும் அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்க அம்மாவுக்கு க்யூர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக அவங்கள க்யூர் பண்ணி விட்டுடணும். கரெக்டு தான்ப்பா. ஓகேப்பா, இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இன்னும் எனக்கு ஃபுல்லாக டிசைட் பண்ண முடியல வயன். அவங்கள போய் நேரில் பார்க்கணும்ல, பார்த்தா தானே சொல்ல முடியும். சரிப்பா, இப்போ நீங்கள் என்ன சாப்பிடுங்கப்பா. நீங்களும் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பிஏக்கு திரும்ப கால் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஷண்ட்டை பார்க்கணுன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம்ப்பா. சரி வயன், நீயும் சாப்பிடு. வாங்கப்பா, 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயனுக்குள்ளே ஒரு தாட்ஸ், என்ன இது, இங்கே வந்த உடனே அவரை பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கவே முடியலையே. ஓகே, ஃபுட்டு நல்லா இருக்குல்ல, நம்மளோட ஃபுட்டை கொரியாவில் வந்து சாப்பிட்றோம். இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. கொரியா வந்தால் இங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் இங்கே வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃபுட்டை மிஸ் பண்ணுற மாதிரியே தோணலை. நைஸ் பர்சன். அச்சோ, இங்கே வந்தது பிடிஎஸ் மகரை பார்த்துக்க தானே, எப்படியாச்சும் ஒருத்தரையாச்சும் பார்த்துடணும். அதோட என்னோடய தயாங்க பார்க்கணும். ஐயோ வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? ரொம்ப நேரமாக சாப்பாட்டில் கையை வச்சுட்டு சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்கம்மா? அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் நம்மளோட ரூமில் இருந்து, அதாவது தயாங் அவரோட ரூமில் இருந்து பார்த்துட்ருக்காரு வயன் என்ன பண்ணுறா அப்படின்றது. ஸோ வயன் வந்துட்டு அவளோட ரூமில் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செல்ஃபில் எல்லாருமே வச்சுட்ருப்பான். ஸோ அதை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு, உன்னை இவ்வளோ நாள் அன்றைக்கி இருட்டில் பார்த்தேன், இந்த ஃபோக்கஸ் லைட்டில் பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருந்த. அதை விட இப்போ நேரில் ரொம்ப அழகாக இருக்க வயன். எனக்கு நீ வேணும், உன்னை அடையணும்னு நான் நினைக்கல. ஆனால் உன்னை தூரத்தில் இருந்து இப்படியே பார்த்துட்ருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். உன்கிட்ட நான் நேரில் வந்து பேசுவேனா இல்லை உன்கிட்ட சொல்லுவேனானா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் உன்னை எப்படியே பார்த்துட்ருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கார் அவர். அப்போது சார் என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, வாங்க. என்ன சொன்னாங்க? இல்லை சார், அவங்களுக்கு லன்ச் கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ லன்ச் சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சார்.
ஆமாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்களா? அதுக்கு தானே உங்களை நான் அந்த ரூம் அலாட் பண்ண சொன்னேன். தெரிஞ்சுட்டே கேட்குறீங்களா? சரி சார். இப்போ அவங்க பேஷண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்லியிருந்தேன்? பயான் என்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் எப்படி நீங்கள் வரீங்களான்னு என்னை கேட்கலாம். சார் அப்போ எப்படி சார் அவங்க உங்கள பார்க்காம பேஷண்ட் எப்படி சார்? அவங்களுக்கு தேவை பேஷண்ட். நீங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு காமிங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணட்டும். நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைல்ல சார். பட் ஆனால் அவங்க எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. பிஸி ஷெட்யூலில் இருக்கேன்னு சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக ரூம்ஸில் எங்கேயுமே என்னோடய ஃபோட்டோஸ் இருக்க வேணாம். நான் சொல்கிற வரைக்கும் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருங்க. நான் சொன்னதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்து மாட்டிக்கலாம். ஏன் சார்? திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியாது. வயனுக்கு இது என்னோடய வீடு அப்படின்றது அவளுக்கு தெரியவே கூடாது. அதனால எல்லா ஃபோட்டோஸையுமே கழட்டி வச்சுருங்க. புதுசாக என்னென்னமோ சொல்கிறீங்க சார். இதுதான் காதல் மயக்கம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மயக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறத செய்யுங்க. ஓகே சார். அப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அம்மாவை காட்டட்டுமா? காமிங்க. அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த பிஏவும் போயிட்டு வயனோட அப்பாவையும் கூப்பிட்டுட்டு வராங்க. ஏன்னா வயனுக்கு தானே ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ வயனை கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ வயனும் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்டே வந்துட்டு அவங்களோட நேமு, அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் ஓகேம்மா வயன், நான் சொல்கிற மெடிசன்ஸ் எல்லாமே நான் எடுத்து கொடு. ஸோ நான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வயன். நீங்கள் உனக்கு ஓகேவா? இல்லை நீ கிளம்புறியா? இல்லைப்பா எனக்கு ஓகே தான்ப்பா. சரிம்மா வயன். இந்த டேப்லெட் எடு, அந்த டேப்லெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அவரும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்படியே ஒரு 2-3 டேஸ் போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா அவளோட ரூமில் படுத்து தூங்கிட்டுருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாடி வயான். சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் அமுத்தி விடுறியா? சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அமுத்தி விட்டுட்டே இருக்கான். அப்போது அங்கே இருக்க சேனல் இருக்கும்ல, ஸோ அந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆகுது. பிடிஎஸ் ஷோ ஒன்று வந்து போக போகுது, கான்சர்ட் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அவள் அதையே பார்த்துட்டே இருக்கா. அப்பா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுமா வயான், என்ன ஆச்சு? இல்லைப்பா, இங்கே வந்ததுலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோமா, சரி அதான் பிஏ கிட்டே சொல்லி எங்கேயாச்சும் வெளியில் போகலாமேன்னு தோணுதுப்பா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடைஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குப்பா. இதுக்கு தான் வயன் சொன்னேன், உனக்கு இங்கே செட் ஆகாது, நம்ம ஊருக்கே போகலாம். நீ ஊருக்கு போனால் மெடிக்கலை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்லைப்பா. இல்லைப்பா, சும்மா எங்கேயாச்சும் வெளியில் போகலாம்ப்பா. இங்கே பாருங்கள், இங்கே பிடிஎஸ் கான்சர்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ப்பா. இவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. சரி, எனக்கும் இங்கே இருக்க ஒரு மாதிரி தான் வயன் இருக்குது. சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, அப்போது நான் பிஏக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்ப்பா. சரி வயன், நீ கேளு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வயன் என்ன பண்ணுறேன்னா பிஏக்கு கால் பண்ணுறா. சார், இங்கே பிடிஎஸ் கான்சர்ட் சொல்லி போடுறாங்க. ஸோ அது என்னைக்கு நம்ம போகலாமா? நான் அதை பார்க்கணும். இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது சார். ஓகே மேம், வெயிட் அ மினிட், நான் சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஏ என்ன பண்ணுறாருன்னா தயாங் சாருக்கு கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார், வயன் மேடமுக்கு வந்துட்டு பிடிஎஸ் கான்சர்ட் இருக்குங்களா, அன்றைக்கி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வரட்டுமா? ஓ மை காட், ஆமாம்ல, அவளுக்கு பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. ஓகே, டிக்கெட்ஸ் நான் அவளுக்கு அலாட் பண்ணுறேன். ஒரு 2 டிக்கெட்ஸ் அவளுக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு வந்துடுங்க. அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே சார். சார், என்ன சார், ஒய்ஃபோட ஆசை ஒன்றுலாம் நிறைவேற்றி வைக்கிறீங்களோ? ஹலோ, ஓவராக பேசாதீங்க. நான் ஷையாகிற மூடில் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுற மூடில் இருக்கேன். என்னோடய மூடை மாற்றி விட்டுறாதீங்க. புரியுது சார், சாரி. உங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன். தேட்ஸ் குட் மை பிஏ, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட் தயாங் வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ரிவர்சலில் இருந்திருப்பார். அதனால் தயாங் வீட்டுக்கு வரல. அன்றைக்கி நைட் வயன் நல்லா தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு. அழகாக கிளம்புறான். என்னம்மா வயன், இவ்வளோ அழகாக கிளம்பியிருக்க? இல்லைப்பா, இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம்லப்பா பிடிஎஸ் கான்சர்ட் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். புரியுது வயன், பட் ஆனால் இங்கே இருக்க ட்ரெடிஷனுக்கும் நீ போட்டிருக்க ட்ரெடிஷனுக்கும் வித்தியாசமாக இருக்கேம்மா. அப்பா,
இங்கே யாரும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்ட மாட்டாங்கப்பா. ஸோ அங்கே தீம் வந்து பர்பிள் தீமில் தான் அங்கே இருக்கணும். இந்த பர்பிள் சாரீ எப்படிப்பா இருக்குது? வயன், எப்போவுமே நீ லக்ஷணமாக இருப்ப. அதை விட இந்த சாரீ கலர் உனக்கு ரொம்ப லக்ஷணமாக ரொம்ப அழகாக இருக்குமா. தேங்க்ஸ்ப்பா. என்னம்மா நீ தேங்க்ஸ்லாம் சொல்கிற? சரி சரி, நான் கிளம்பிட்டேன். நீ கிளம்பிட்டல, போகலாமா? போகலாம்ப்பா, நான் பிஏக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பிஏக்கு கால் பண்ணுறான். அவரும் ஓகே மேம், உங்களுக்கு வெளியில் வந்துட்டு கேப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே 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 ஓகே, நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அங்கே வந்தால் நீங்கள் இருப்பீங்களா? மேம், நான் இங்கே தான் என்ட்ரன்ஸில் இருக்கேன், நீங்கள் வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி வராரு. அப்பா, வெளியில் கேப் வெயிட் பண்ணுதா? நம்ம போனோன்னா அவங்க கூப்பிட்டு போயிட்டு இது கான்சர்ட் நடக்கிற இடத்துல நம்மள ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கே வந்துட்டு அந்த பிஏ இருக்குதுன்னு சொல்லியிருக்காருப்பா. ஓகேம்மா வயன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வயனும் வயனோட அப்பாவும் இப்போ கேபில் ஏறி அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஸ்பாட்க்கு வந்தாச்சு. இப்போ அங்கே வந்த உடனே பிஏ வந்துட்டு ஹலோ மேம், வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு உள்ள சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட டிக்கெட்ஸ். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. போய் வந்து டிக்கெட்ஸ் பார்த்தா அது விஐபி டிக்கெட்ஸ். ஸோ விஐபியோட சேர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு ப்ளேஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் போய் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது தயாங் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. அதாவது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கே பாருடா, அதான்டா வயன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. மச்சான் செம்மையாக இருக்காடா, சூப்பராக இருக்காடா. டேய் உன் சிஸ்டர் மாதிரிடா. டேய் சிஸ்டராக இருந்தாலும் அழகாக இருக்காங்கன்னு தான்டா சொல்லணும். அதனால தான்டா சொன்னேன். சரி, ஓகேல்ல, எனக்கும் அவளுக்கும் பேர் கரெக்டாக இருக்குமா? செம்மையாக இருக்கா. அவளை பாரேன், இங்கே இருக்க எல்லாரை விடவும் அவள் தான் ரொம்ப யூனிக்காக இருக்கா பாரேன். அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பாரேன், எவ்வளோ அழகாக இருக்கா. பர்பிள் கலர் தீமில் வந்திருக்கா. பட் அவளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குடா. அவள் மாடர்னாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்காடா. ஆமாம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் இதே மாதிரி தான் ஒரு சாரீ கட்டியிருந்தா. அங்கே இருந்த எல்லா பொண்ணுங்களும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் கல்ச்சரே மாறி போயிருந்த மாதிரி இருந்தாளுங்க. ஆனால் வயன் மட்டும் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸில் இருந்தாடா. நான் அன்னைக்கு ஃப்ளாட்டான வந்தான்டா. டேய் மச்சான், அப்போது அன்னைக்கு இந்தியாவில் போயிட்டு ஒரு மாலில் ஒரு தியேட்டரில் நடந்த சம்பவம் இதானா? ஆமாண்டா, அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குடா. அந்த கதையை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் முடியட்டும், அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு காய்ஸ், நம்ம பார்த்தாச்சு. நம்ம சிஸ்டர் தான், என்றைக்கா இருந்தாலும் தயான் கல்யாணம் பண்ணிப்பான், அப்போ பார்த்துக்கலாம். ஸோ டைம் ஆகிடுச்செல்லாம், வாங்க 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகுது. வயன் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் ரசித்து பார்க்குறா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் பார்க்குறா, அதாவது நேரில். அது எல்லாமே ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியாக அந்த கான்செர்ட் முடியுது. கான்செர்ட் முடிஞ்சோடனே அதே கேபில் வந்துட்டு அவள் போகும்போது அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாமே அவள் விஐபி அப்படின்றதுனால விஐபிக்குன்னு தனியாக ஃபஸ்ட்டு ரோலை அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு விஐபிஸ் எல்லாமே அனுப்புகிறாங்க. ஸோ வயனு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃபாக அவளோட கேப்க்கு போயிடுறான். ஸோ கேப்க்கு போனதுக்கப்புறமா கேப்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் திரும்பவும் போயிட்டு எப்பயும் போல் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல. ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வயன், இங்கே பாரு, நம்ம இங்கே வந்திருக்கிறது இவங்களோட மெடிக்கலுக்காக வந்திருக்கோம், ஓகேவா? இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி போகிறது ரொம்ப தப்புமா வயன். இங்கே வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கியே அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் பெர்மிஷன் கொடுத்து வெளில கூப்பிட்டு போனேன். நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் போகக்கூடாதுமா வயன். புரியுதுப்பா, இனிமேல் நான் அப்படி போக மாட்டேன்ப்பா. ஓகே, நீ போயிட்டு அங்கே அம்மாவுக்கு வந்துட்டு நான் ஃபுட் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்ணும். ஸோ அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீயே கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்பா, நான் எப்படிப்பா அவங்க கிச்சனுக்குள்ளே நான் அலோவ் பண்ணணும்ல? ஓகே, நான் பிஏ கிட்டே சொல்கிறேம்மா வயன். பிஏ வந்துட்டு சார் கிட்ட கேட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீ போயிட்டு கொடுத்துக்கோ. ஏன்னா அவங்களோட டிஷ்ஷை சாப்பிட்டுட்ருக்காங்க. அது க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாக ஆக்கிடும். அதனால் நான் சொல்கிற ஃபுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிஏ கிட்டே கேட்டுட்டு சொல்லுங்கப்பா. சரிம்மா வயன், நீ வெயிட் பண்ணு. நான் பிஏ வீட்டில் தான் இருப்பார், நான் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். பிஏ சார், சொல்லுங்கள் டாக்டர், என்னாச்சு? இல்லை, இப்போது வந்து மேடம்க்கு நீங்கள் உங்களோட ஃபுட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஃபுட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு ரெசிபி சொல்கிறேன், அந்த மாதிரி ரெசிபீஸில் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என் பொண்ணு வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு கொடுத்துப்பா. ஸோ இது என்னோடய ரெக்வஸ்ட்டு.
ஆர்டர்னு எடுத்துக்காதீங்க. புரியுது சார். புரியுது டாக்டர். இருங்க நான் வந்துட்டு சார்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தயாங் ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி அம்மாவுக்கு ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமா. அதுக்கு வந்து வயன் மேடமை கிச்சனில் விட்டு சமைக்க சொல்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. என்ன பிஏ இப்படி கேட்குறீங்க? அஃப்கோர்ஸ் அது அவளோட வீடு. இப்போவே கிச்சனில் விட்டுட்டீங்க. அவள் என்ன பண்ண போகிறாளோ. சரி ஓகே நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்கிட்ட கேட்டுருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்லை சார் எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஸோ அதனால தான் சார் கேட்குறேன். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வயன் என்ன பண்ணுறான்னா அவள் அங்கேருந்து அவங்களோட அம்மாவுக்கு ஃபுல்லாகவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவளே ஃபீட் பண்ணுறது, அந்தளவுக்கு அவள் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறா. ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருது வயன் மேலே. இந்த மாதிரி ஒரு மருமகன் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ இப்போது நல்லா வயன் தூங்கிட்டுருக்கா. தூங்கிட்டுருக்கும்போது தயாங் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. பட் கிஸ் பண்ணலை. கிஸ் பண்ணாமல் அவளோட ட்ரெஸ் இருக்குல்ல அந்த ட்ரெஸ் மேலே கையை வச்சு அவளோட அந்த ஆஃப் சாரியை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் போய் படுத்துக்கிறாரு. ஸோ படுத்துட்டு ஹக் பண்ணலான்னு போகிறா. போகும்போது டக்குன்னு வயன் கண்ணை திறந்து பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஆள் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜின். அவளுக்கு தூங்கும்போது ஒரு ட்ரீம் மாதிரி அவளுக்கு வந்திருக்கு. ஸோ அவள் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு முருகா 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 என்ன கனவு இது? இந்த மாதிரி எனக்கு கனவு வந்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் கனவு வருது. ஒரு வேளை இன்னைக்கு கான்சர்ட்டில் தேங்காய் பார்த்ததுனால இப்படிலாம் வருதோ இருக்கலாம். எப்படியே ஒய்யன் லூஸ் ஆகிட்டியாடி நீ இப்படிலாம் கனவு காண்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து நல்லா தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கா. சும்மா வெளியில் கார்டன் ஏரியா அந்த மாதிரி அவள் ப்ரஷ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கா. ஸோ அப்போ தயாங் என்ன பண்ணுறான்னா அவரோட ரூம்லேருந்து பார்த்துட்டே இருக்காரு. அவள் வந்து ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டே சி லூசு இப்படிலாம் கனவு காண்ற பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவை மறக்காமல் இருக்கிறதுக்கு டைரியில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு டைரி எடுக்கிறான். ஸோ இதை தயாங் பார்க்குறாரு. டைரி எடுத்து அந்த டைரியில் வந்துட்டு இனிய டேட் போட்டுட்டு அவள் என்னமோ எழுதுறா. ஸோ அதை அவர் பார்க்குறாரு. இவன் என்ன எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறாரு. பிஏயை கூப்பிட்றாரு. பிஏ கூப்பிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டு லைட்டாக ஒரு மியூசியம் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வயன்கிட்ட அங்கே போய் பார்க்கணும் வயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களையும் அவங்க அப்பாவையும் நான் கூப்பிட்டுட்டு போனேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வயனோட அப்பா வந்துட்டு இல்லை பிஏ சார் இன்றைக்கி வந்து மேடம்க்கு கரெக்டான மெடிசன்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் டைமிங்க்கு. அதனால் இன்றைக்கி செட் ஆகாது. நீங்கள் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகே சார் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட அவர் இன்ஃபார்மும் பண்ணுறாரு. இப்போ தயாங் என்ன பண்ணுறாருனா ஓகே அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே வயனும் வயனோட அப்பாவும் எங்கள் அம்மாவை பக்கம் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படியும் 2 hours கிட்ட அம்மா கிட்ட தான் இருப்பாங்க. அந்த டைமில் வயனோட ரூமில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபோட்டோ எடுக்காதீங்க. பட் ஆனால் அவள் என்ன எழுதியிருக்கான்றதை மட்டும் முக்கியமான விஷயமா இருக்கும். லாஸ்ட் பேஜில் அதை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா? ஏன் சார் அடுத்தவங்களோட பர்சனல் டைரி சார். ஹலோ நான் சொன்னதை செய்யுங்க. ஏதோ பண்ண போகிறீங்கன்னு தெரியுது. சரி ஓகே சார் நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துலேருந்து அவரை போயிடுறாரு. ஸோ வயனோட அப்பாவும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு லாஸ்ட் பேஜை எடுத்து அதை மட்டும் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு ஐயோ இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் சார்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் சார்கிட்ட கொடுத்துட்டு சார் நான் 2 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு லாஸ்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படி என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜில் இருக்குது நீங்கள் போய் பாருங்களேன். ஓகே நான் பார்க்குறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிறேன் கூகுளில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிடுறாரு எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வரப்போகிற கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி அவள் எழுதியிருப்பாள். ஸோ அவர் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறாரு. ஸோ இப்படியே போகுது டேஸ் எல்லாமே. ஒரு நாள் வயன் உண்மையாகவே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தயாங் உண்மையாகவே அவளை பார்த்து ரொம்ப நாள் தூரத்துலேருந்து ரசித்த மனுஷன் இப்போ ஒரு தடவையாச்சும் அவளை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்றது அவருக்கு தோணுது. ஏன்னா அவள் எப்போவுமே ஜன்னலோரமாக நின்று அந்த நிலா வெளிச்சத்தை பார்க்கும்போது அவளோட அந்த ஃபேஸில் காதில் போட்டிருக்க அந்த ஜிமிக்கி அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அது ஆடும்போது அதையே பார்த்துட்ருப்பாரு. மேக்ஸிமம் அவள் ஃபேஸை தான் அவர் அதிகமாக பார்த்துருப்பாரு. அதனால் இன்றைக்கி ரியலாக
கிட்ட போய் ஒரு தடவை நான் வயனை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஃபீல் அவருக்கு தோணியிருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வயன் நல்லா தூங்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து அவர் வயனோட ரூம்குள்ளே போயிருப்பார். ஸோ அப்போ போகும்போது வயன் ஒரு மாதிரி ஹாஃப் சாரி கட்டிட்டு அவள் அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பா. அந்த முந்தானியை தூக்கி இடுப்புக்கிட்ட சொருவி இருப்போம்ல, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே போயிட்டு அந்த ஹிப்கிட்ட கையை வைக்கிறாரு. ஸோ கையை வச்ச உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கூசுது. டக்குன்னு அந்த முந்தானி அப்படி எடுத்து விட்டுட்டு படுத்துடுறா. ஸோ அது இன்னும் கொஞ்சம் அப்பியர் ஆகுது. அவளோட அந்த தொப்புள் இருக்குல்ல, அது எல்லாமே அப்படியே ரிவீல் ஆன மாதிரியே தெரியுது. அவர் இன்னும் அதிகமாக அப்படியே மூச்சு இழுத்து விடுறாரு. விட்டுட்டு லைட்டாக அதை டச் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவள் என்ன பண்ணிடுறான்னா உருண்டு படுத்துடுறா. ஸோ அவரோட கை போயிட்டு அவள் உருண்டதில் அவர்கிட்ட மாட்டிக்கின மாதிரி லாக் ஆகிடுது அவரோட ஹேண்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் ரொம்ப நேரமாக அதை எடுக்கணும், அவள் டிஸ்டர்ப் ஆகாமல் எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அது முடிஞ்சிருக்காது. அப்போ கிட்ட போயிட்டு அவளோட ஃபேஸ் கிட்ட கரெக்டாக அப்படின்னு ஊதி விட்டுருப்பாரு. ஸோ அவர் ஊதின உடனே அவன் என்ன பண்ணியிருப்பான்னா டக்குன்னு அப்படியே நகர்ந்துட்டுருப்பா. அப்பாடா தப்பிச்சண்டா, டே இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் அவள் ஏதாச்சும் பண்ணுருவா, ஓடுறா 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 அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாரு. இப்போ அவர் ரூமுக்கு போயிட்டு ஒரு டீப் ப்ரீத் விடுறாரு. அவள் பிஏ, சார் எங்கேருந்து சார் இப்படி ஓடி வரீங்க? ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு போகலையா? இல்லை சார், காலையில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தூங்கிடுவீங்கன்றதுக்காக உங்களை வேக்கப் பண்ணோன்னா நான் இங்கேயே தங்கிட்டேன். இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? நான் வயனை பார்த்துட்டு வரேன். வயன் மேடம் இப்போ போய் பார்த்துட்டு வரீங்களா? ஆமாம், அவளை நேரில் பார்க்கணும் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அவளை நேரில் பார்க்கணுன்ற ஆசையே எனக்கு வராது. ஏன் சார், என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொன்னால் புரியாது. சரி, இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? ஓகே தான் சார், நீங்கள் வேணால் அம்மாவை போய் பாருங்கள். அம்மாவே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்கிட்ட பேசணுமா? ஆமாம், உங்ககிட்ட அம்மா பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போய் என்னென்னு கொஞ்சம் கேட்டு வரீங்களா? சரி, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். நீங்கள் தூங்குங்க சார், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து படுத்துடுங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஷூட் இருக்குது. ஓகே, நான் சீக்கிரமாக வந்து படுத்துறேன். நான் போய் அம்மாவை மீட் பண்ணிவிட்டு வரேன். அவரும் போய் அம்மாவை மீட் பண்ண போகிறாரு. தயங்கா, வாடா, உன்னை தான் வர சொல்லியிருந்தேன். ஆமாம், இப்போ தான் பிஏ சொன்னார். சாரிம்மா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லைடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தயாங். சொல்லுங்கம்மா, என்ன முக்கியமான விஷயம்? இல்லை, நம்ம டாக்டர் இருக்காருல்ல, ஆமாம் டாக்டர் இருக்கார், அவரோட பொண்ணு ஒருத்தி வந்திருக்காடா. ஆமாம்மா வந்திருக்கா, தெரியும். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படியாம்மா? ஏம்மா அவளை மாதிரி? அவளே கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கேளுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னதான் எங்க சொல்கிற? உண்மையாகவே வா? அப்போ அவங்க அப்பா கிட்டே நான் பேசவா? பேசி பாருங்கள், ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம். உண்மையாவா? உண்மையாதாம்மா. நீங்கள் ஆசைப்பட்டு எதம்மா நான் வேணான்னு சொல்லியிருக்கேன்? சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் அப்பா கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன். புரியுதுமா, நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். இப்போ நான் போய் தூங்குறேன். நீங்கள் மெடிசன் சாப்பிட்டீங்களா? கொடுத்தாங்களா? அதெல்லாம் வயன் கரெக்டாக கொடுத்துருவாடா. வயனா? ஆமாம், அவள் பேர் வயன். என்னை நல்லா பார்த்துக்கிறா தெரியுமா? என்னை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. உன்னையும் நல்லா பார்த்துப்பாடா. அம்மா, புரியுது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நானும் பண்ணுறேன். அவங்க அப்பா கிட்டே கேட்டுட்டு சொல்லுங்கள். சரிடா, குட் நைட்மா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறமா அவர் ரூமில் போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சார் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கீங்க, என்னாச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? அது வயனை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டாங்க. உடனே ஓகே சொல்லிடுவீங்களே, எப்படி சார்? உங்களுக்கு தான் மூஞ்சிலே தெரியுது, பிரகாசமாக இருக்கே, நல்லா 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. சார் சார் சரி தூங்குங்க. சரி ஓகே சார், காலையில் ஷூட் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வயனோட அப்பா வந்து எப்பயும் போல் மெடிசன் கொடுக்கறதுக்காக தயங்கோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. அப்போது டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்கள். இல்லை டாக்டர், எனக்கு ஒரு பையன் இருக்கான். பேர் வந்துட்டு வி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பேர் வந்து தயாங். ஸோ அவனை வந்துட்டு உங்கள் பொண்ணை அவனுக்கு கொடுக்குறீங்களா? என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணுக்கிட்ட என்னென்ன கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள்.
அம்மா நான் உங்கள் பையன் என் பையனை நீங்கள் பார்த்ததில்லல்ல, இவர் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கோட ஃபோட்டோவை வயனோட அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ வயனோட அப்பாவும் என் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்லட்டுமா? ஏன்னா இது என் பொண்ணோட லைஃப், வாழப்போகிறது அவள் தானே, நான் அவளை கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே 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 டாக்டர். சரி ஓகே. இப்போது இந்த மெடிசனை சாப்பிடுங்க. ஸோ இப்போ அவள் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா, வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்களேன். ஓகே நான் கேட்குறேன். நீங்களும் இங்கேயே இருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே வயன் டோர் நாக் பண்ணுறா. ஸோ அப்பா உள்ளே வரலாமா? வாம்மா வயன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வயனும் உள்ளே போகிறா. உள்ளே போனோடனே அவங்க அப்பா வந்துட்டு வயன், மேடம் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என்ன மேடம் சொல்லுங்கள், ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? ஏதாச்சும் பிடிச்சது ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கணுமா? சொல்லுங்கள், நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன அப்பா இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம் வயன், அவங்க பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன், எனக்கு ஓகே தான். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயன் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி உட்காந்துட்ருக்கா. அவள் மண்டைக்குள்ளே 1000 ஓடுது. இங்கேயே இருந்துட்டா பிடிஎஸ் அடிக்கடி பார்க்கலாம், பிடிஎஸ் கான்சர்ட் போகலாம், அடிக்கடி பிடிஎஸை பற்றின நியூஸ் எல்லாமே வரும், லைவாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் அவள் அது ஒரே காரணத்துக்காக மட்டுமே ஓகேப்பா, எனக்கும் கொரியன் லாங்குவேஜ் தெரியும், ஸோ பிரச்சனை இல்லைப்பா, ஓகே தான்ப்பா ஆண்டி, எனக்கு ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, ஒரு நல்லா பார்த்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். என்கேஜ்மெண்ட் வேண்டாம், ஒரு நல்லா பார்த்து மேரேஜ் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து யார் யாரெல்லாம் வர சொல்லணுமோ வர சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நானும் என்னோட மனைவி, என்னோடய பையன், அப்புறம் என் கூட கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் நான் வர சொல்லிடுறேன், டேட் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வயனும் வயனோட அப்பாவும் போயிடுறாங்க. வயனோட அப்பா வயன்கிட்ட கேட்குறாரு, வயன் இது எனக்கு ஓகே அப்படின்றதுக்காக நீ இதுக்கு ஓகே சொல்லலம்மா, உண்மையாக உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? அப்பா எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்குப்பா, கல்யாண ஏஜ் தானே, ஸோ ஓகே தான்ப்பா எனக்கு. சரிம்மா வயன், அப்போ நான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். சரிப்பா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் போயிடுறான். ஸோ இப்போது வயனோட அப்பா வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடுறான். ஸோ வயன் சம்மதம் சொன்னதை வந்துட்டு நம்ம தயாங்கிட்ட சொல்லணும்ல. ஸோ தயாங்கோட அம்மா வந்து தயாங்கிட்டேயும் இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாடா, ஒரு நல்லா பார்த்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது மேரேஜ் டேவும் வருது. மேரேஜ் டே அன்னைக்கு வயனை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண மாதிரி ப்ரைடல் ஸ்டைலில் ஃபேஸை க்ளோஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அங்கே பாரிஸ்டர் இருக்கார். பாரிஸ்டர் வந்துட்டு இங்கே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி நேம் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நேம் சொல்லிவிட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்போது நம்மளோட வயன் என்ன பண்ணுறான்னா ரிங்கை மட்டும் போட்டு விட்டுடுறா. ஸோ ரிங் போட்டு விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாரிஸ்டர் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம தயாங்க என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபேஸில் இருக்கிற அந்த கிளாத்தை எடுக்கிறாரு. ஸோ அந்த கிளாத்தை எடுத்து கிஸ் பண்ண போகும்போது ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ண அடுத்த நிமிஷம் நம்ம வயன் என்ன பண்ணுறேன்னா மயங்கி கீழே விழுந்துடுறான். வயன், அம்மா என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. ஸோ தண்ணி தெளித்து எழுப்பினோடனே, அப்பா நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா, எனக்கு கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணத்தில் என்னோடய பயாஸ் இருக்கார்லப்பா பிடிஎஸில், நான் சொல்லவில்ல தயாங்கன்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்ப்பா, அவர் எனக்கு கிஸ் பண்ணுறாரு தெரியுமாப்பா, கிஸ் பண்ணும்போது கரெக்டாக நான் மயக்கம் போட்டு விழுந்துடுறான்ப்பா. வயன், அதுதாண்டி இங்கே நடந்துச்சு பா, இது வேற மாப்பிள்ளப்பா, கண்ணை திறந்து பாருடி, இதுதாண்டி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது நம்ம தயாங். அவரை பார்த்த உடனே ஐயோ நம்ம பயாசா, ஐயோ நான் அந்த தயாங்க கல்யாணம் பண்ணியிருக்கேனா இப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே எப்படியே ஓடிட்டே இருக்குது. திரும்பவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல மயக்கம் போட்டு திரும்பவும் விழுந்துடுறா. அப்போ நம்ம தயாங்க வந்துட்டு மாமா வெயிட் பண்ணுங்க, நானே தூக்குறேன், ஏன்னா இப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல இந்த ஸ்டைல் படி, பாதி பொண்டாட்டி ஆகிட்டால மாப்பிள்ளை, இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பொண்டாட்டி, இப்போதைக்கு நானே அவளை தூக்கிக்கிறேன், ஒரு ப்ரைடல் ஸ்டைலில் கல்யாணம் பண்ணிட்டாலே பாதி
மனைவி ஆகிட்டான்னு தானே அர்த்தம். அவளுக்கு நான் இப்போதைக்கு எங்களோட இது படி நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ அவள் எனக்கு பொண்டாட்டி தானே, நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தூக்குறாரு. தூக்கிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போனவுடனே நம்ம வயன் வந்து அப்படியே படுத்துட்ருக்கா. கேடி, நீ முழிச்சிட்டு தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், கண்ணை திறக்கிறியா? ம் 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 ஏய், நீ இந்த மாதிரிலாம் மியூசிக் கொடுக்கறத பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. ஓ, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? நீ தானே இதை கேட்டாலே எனக்கு உன்னை என்னமோ பண்ணணும்னு தோணுது. பாரிஸ்டர் கிஸ் பண்ண சொன்னார், ஆனால் நான் உன்னை எல்லோரும் முன்னாடியும் ஹெட்டில் தானே கிஸ் பண்ண முடியும். அதான் இப்போ தனியாக தூக்கிட்டு வந்துட்டேன்ல, ஏன்னா ஒரே ஒரு லிப் கிஸ் அடிக்கலாமா? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. ஏய், நீ செகண்ட் டைம் மயக்கம் போடுற மாதிரி நடிச்ச தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா கண்ணை வழியை இப்படி எப்படின்னு உருட்டி உருட்டி காமிப்பானா? நீ எதுக்கடி உருட்டி உருட்டி காமிச்சிட்ருக்க? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நீ சும்மா தான் நடிக்கிறேன்னு. நானும் சும்மா நடிக்கிற மாதிரி இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். சரி வயான், நான் உன்னை எப்போ பார்த்தேன்னு தெரியுமா? இதை நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் தேட்டரில் பார்த்தேன். அப்போ உண்மையாகவே நீங்கள் அங்கே இருந்தீங்களா? அங்கே தான் இருந்தேன். உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட் ஃபால் இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ வயான். இதை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் அவங்கள லவ் பண்ணலப்பா. லவ் பண்ணலையா? நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிட்டுமா? ஏன்னா காமிக்க போகிறீங்க? காமிக்கிறேனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அன்றைக்கி தூக்கத்தில் ஒரு ட்ரீம் கண்டிருப்பேன்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதியிருப்பாள்ல, அதை வந்து ஃபோட்டோ எடுத்ததப்போ காமிக்கிறாரு. அப்போ எனக்கு தெரியாமல் என்னோடய டைரியை ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஆமாம், தனியாக நின்று வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருந்துட்டு உடனே போய் எழுதினேன். அதனால தான். அப்போது நீங்கள் என்ன நோட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? உன்னை பார்க்காத நாளே இல்லை வயன். நீ அன்னைக்கு இங்கே வந்தியோ அன்னையிலேருந்து நான் பார்த்துட்ருக்க ஒரே முகம் நீ மட்டும்தான் வயன். காத்தெல்லாம் விடாதீங்க, உண்மையாக தான் பிடிஎஸ் மெம்பர் எல்லாருக்கிட்டையுமே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டேன் தெரியுமா? போய் சொல்கிறீங்க. ஏய், நீ கான்சர்ட் வந்திருந்தால அன்றைக்கி எல்லாருமே உன்னை பார்த்துட்டாங்க. தயங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அதை விட ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரே ஒரு கிஸ் பண்ணாலாம் போயிடும். எப்படி ட்ரை பண்ணலாமா? முடியாது. அப்போ தான் சொன்னாங்களே, இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு பொண்டாட்டின்னு. ஏய், யார் சொன்னா? இப்போவே நீ எனக்கு பொண்டாட்டி தான். ஏன்னா ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன்டா. சாரி, 2 ஷார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா சீரீஸ் அண்ட் எபிசோட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரதுக்கு இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட சேனலில் அச்சு, நிவி அண்ட் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 பேரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருக்கிறதுனால இப்போ ரெகுலராக அவங்களால வாய்ஸ் நோட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் போட முடியல. ஸோ சீக்கிரமாக அவங்களோட ஸ்டோரிஸ் அப்கமிங்ஸில் நிறையா வரும். இந்த ஸ்டோரியை சொல்கிறது உங்கள் தியா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, போர்ட்டல் டு ஃபேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் கஸ்டமைஸ் பிரேஸ்லெட்ஸ் அண்ட் செயின்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய் அதை ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுருங்கடா மறக்காமல். நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும், பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிடிஎஸ் வேர்ல்டோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குடா. ஸோ மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக காம்போ செட் எல்லாமே நான் லான்ச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஹேண்ட்மேடு தான். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. பாய், டேக் கேர், ஹேவ் எ குட் டே.